விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயில், உளுந்தூர்பேட்டை. அண்ணன் பொன்முடி அவர்கள் இந்த மாதிரி சீட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. அவருடைய கோட்டை அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு சி வி சண்முகம் அவருடைய கோட்டை. இந்த பக்கம் 2 பேர் கோட்டையில் யார் ஓட்ட போடலாம். போன முறை வந்து திரு சி வி சண்முகம் அவர்களே வெற்றி வாய்ப்பு இழந்தாருங்கிற பார்க்குறோம் நம்ம. ஸோ விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயில், உளுந்தூர்பேட்டை. அங்கே 2021 ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? திண்டிவனம், வானூர் அதிமுக கூட்டணி வென்றது. விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயில், உளுந்தூர்பேட்டை 4ல் வந்து திமுக கூட்டணி தான் வென்றதுன்னு பார்க்குறோம். ஸோ 4-2 அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு 2021. 2026 என்னவா இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நிலைமை மாறுது பாஸ். திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் பெருசாக குறைஞ்சி அதிமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு ஃபுல்லாக போகிறத பார்க்குறோம். ஒரே ஒரு தொகுதி திருக்கோவில் அண்ணன் பொன்முடி அவர்கள் போட்டியிட்டது இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த தொகுதியில் வந்து இழுபறி நிலை அவர் வந்து உத்தரவாதமாக வென்றிருந்தார். இந்த முறை வெல்வாரான்னு சொல்ல முடியல. அதை தாண்டி உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி, விழுப்புரம், வானூர், திண்டிவனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில்